ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் கரோகரன். எல்லோருக்கும் மாலை வணக்கம். நான் தவா சிவா பேசுகிறேன். மனித வாழ்க்கைக்கான சிந்தனை துளிகள். நிம்மதி, அமைதி, இது ரெண்டு விஷயத்தை தான் மனுஷன் அதிகமாக தேடுறான். உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் மனுஷிகளும் ஆண் பெண் ரெண்டு பேரும் தேடுற ஒரு விஷயம் நிம்மதி, அமைதி. அந்த விஷயம் எல்லோரும் தேடுறாங்க. அது இப்போ உள்ள காலகட்டத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லோருடைய மனதிலும் ரொம்பவும் போராட்டமாக இருக்குது. அதுக்கு தீர்வு என்னென்னா, உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த வீடியோ பிளேயர் திரும்ப திரும்ப போட்டு பார்க்குறது. அதாவது உங்களை ஒருத்தவரை தவற விமர்சனம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே உள்ள கோபம், அந்த காட்சியை நீங்கள் போட்டு பார்க்குறது. அதே போல் ஒருத்தவங்க உங்களுக்கு ஏற்படுத்தின நஷ்டம், ஒருவர் சொல்லிய சொல், அப்புறம் அதாவது மற்றவர்கள் உங்கள் மனதில் குடியேறத நீங்கள் தவிர்க்கணும். அப்போ தான் மனசுக்கு நிம்மதியும் அமைதியும் நமக்கு கிடைக்கும். அது நிரந்தரமாக நமக்கு இருக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சிக்கணும். ஓம் நம சிவாய. அதாவது மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவ்வளோதான். ஒரு ரொம்ப எளிமையான விஷயம், ரொம்ப ஈஸி. கொஞ்சம் அதாவது கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஆனால் செய்ய முடியலையேன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இருந்தாலும் இது அவங்கள மன்னிக்கிறதா அர்த்தம் அல்ல. உங்களை நீங்கள் நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கும் உங்களை சுற்றி உள்ளவங்க நிம்மதியாக இருக்கிறதுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அவங்க மேலே தப்பு சுத்தமாக இருந்திருக்காது. அவங்க உங்களுக்கு தவறு செஞ்சுருக்கலாம், உங்களுக்கு துன்பப்படுத்தியிருக்கலாம், துன்பத்திற்கு ஆளாக்கியிருக்கலாம். உங்கள் நெருங்கியவர்கள் தான் உங்களை மனதை காயப்படுத்த முடியும், உங்கள் மனசில் உள்ளவங்க தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு மன்னிச்சு அதை மன்னிச்சிட்டிங்கன்னா அது உங்கள் மனதிற்கு சாந்தி, அமைதி, நிம்மதி தரும். மற்றவர்களை உங்கள் மனதை ஆக்கிரமிக்க விடாதீர்கள். அதான் மற்றவங்க உங்கள் மனசை அவங்க ஆள்றதுக்கு விடாதீங்க. உங்கள் மனதை நீங்கள் ஆளுங்கள். உங்கள் மனதை மற்றவர்கள் ஆள விட வேண்டாம். மனதில் உள்ள எதிர்மறையெல்லாம் நீங்கள் விளக்கிட்டு நேர்மறையான சிந்தனையோட இறைவன் ஈசனை காலை பொழுதில் நல்லா வணங்கிட்டு ஒரு வாழ்க்கையை காலை தொடங்கும் பொழுது ஒரு சிறப்பாக இருக்கும். காலையில் நல்லா ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கலாம், நல்ல விஷயம். சில பேருக்கு அலுவல் இருக்கும், அதனால் அதற்கு ஏற்றார் போல் கொஞ்சம் 7 மணி 8 மணின்னு போல் எழுந்திருக்கலாம். ஆனால் ஒரு வழக்கத்தை நம்ம மாற்றினோம்னா நம்ம வாழ்க்கைக்கு கொஞ்சம் மாற்றம் தெரியும். இப்போ நீங்கள் 8 மணிக்கு எழுந்திருக்கீங்க அப்படின்னா தினமும் அதை நீங்கள் ஒரு குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் முன்னதாக 7:30 மணிக்கு நீங்கள் எழுந்துருங்க. அதிகபட்சம் ஒரு மணி நேரம் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் எழுந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நாள் மாற்றம் அடையும். உங்களுக்கு கையில் நேரம் கிடைக்கிது, உங்கள் கையில் நேரம் இருக்குது. அந்த நேரத்தை வச்சு நிறையா செயல்கள் உங்களால் செய்ய முடியும். டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கலாம். அப்புறம் இரவு நேரத்தில் தூக்கம் சீக்கிரம் வரும். அதுபோல் கொஞ்சம் வாழ்க்கையில் பழக்க வழக்கங்களை மாற்றினா வாழ்க்கையில் மாற்றம் வரும், நிம்மதி கிடைக்கும். ஒரே மாதிரி ரொட்டேஷனாக லைஃப்பில் வாழ்ந்தோம்னா நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கும், நமக்கு வெறுமையாக இருக்கும். ஒரு
வெறுமையாக இருக்கிறதுனால நமக்கு நிம்மதி, அமைதி, சந்தோஷம் இல்லாத மாதிரி இருக்கும். இந்த 3 விஷயம் வந்து வரணுன்னா தினமும் ரொட்டேஷன் லைஃப்பில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரணும். காலையில் கொஞ்சம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கணும். வழக்கத்தை விட நம்ம உடலை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். உள்ளத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். உள்ளத்தை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த மன்னிப்புங்கிற ஒரு மந்திரத்தை நம்ம வந்து பயன்படுத்தணும். அது இறைவனை நோக்கி நீங்கள் வணங்கிட்டு அதை நீங்கள் செய்யுங்க. அதை நிறைவேறும். அந்த மன்னிப்பு உங்களால் கொடுக்க முடியும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஈஸ்வரன் இருக்கும்பொழுது அன்பே வடிவான இறைவன் கருணை, அவர் மூலமா நீங்கள் அந்த கோபம், அகங்காரம், ஈகோ, பொறாமை, பேராசை அதெல்லாம் இல்லாமல் அந்த இதை மன்னித்து அந்த எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் விளக்கிட்டு இறைவன் பேரால் எல்லாத்தையும் விளக்கிட்டு நீங்கள் வந்து வாழ்க்கையில் சிறப்பாக, மகிழ்ச்சியாக, அமைதியாக, நிம்மதியாக முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் வந்து பயணிக்கணும். இறைவன் ஈசன் அண்ணாமலையாரை நான் வேண்டிக்கிறேன். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகர. உண்ணாமலையம்மன் தாய்க்கு அரோகர. நகத்தம்மன் தாயை போற்றி. ஓம் நமச்சிவாய. சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சிங்க, பெல் பட்டன் அழுத்தி வச்சிங்க. தினந்தோறும் 2 அல்லது 3 பதிவுகள் உங்களை வந்து சேரும். ஒரு மன அமைதிக்கு, ஒரு ஆன்மீக பாதையில் ஒரு நல்லது நடக்கும்.